ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோகாமல் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுங்க பற்றி தான். அதாவது சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாளில் 2000 3000 ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வீடியோஸை போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன், ஏன்டா நொன்னைகளா, அதான் ஒரே நாளில் 2000 3000 ஏர்ன் பண்ண தெரியுதுல, அப்புறம் என்ன டேஷ்கடா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களை நம்பி வர சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நல்ல கண்டென்ட் தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருங்கடா. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பற்றியும் அவங்க சொல்கிற ஃபேக் ஜாப்ஸை பற்றியும் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேசிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கமோட கேட்டகரிஸ் என்ன, பேசிவ் இன்கம் என்னென்ன சைட்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேசிவ் இன்கம்னா ஃபஸ்ட்டு என்ன? பேசிவ் இன்கம்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாபோ பிஸ்னஸோ செய்கிறீங்க, அது மூலிமா வர இன்கம் பேர் ஆக்டிவ் இன்கம். அது போக நீங்கள் ஒரு சைடில் இன்னொரு ஜாபோ இன்னொரு சின்ன பார்ட் டைம் ஜாபோ செஞ்சு அது மூலிமா வர இன்கம் பேர் தான் பேசிவ் இன்கம். ஃபர்ஸ்ட், ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்னால் ஒன்றுமே இல்லைங்க. நிறைய பர்சன்ஸ் வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. என்ன மாதிரி வேலைன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆல் டைப் ஆஃப் ஜாப்ஸும் இருக்குங்க. அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப்லேருந்து, வீடியோ எடிட்டிங்லேருந்து, கிராஃபிக் டிசைன்லேருந்து, லோகோ டிசைன்லேருந்து எல்லா ஜாப்ஸும் இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற சர்வீஸை பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் ஏர்னிங்கும் இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் பிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது ரேட்டிங்ஸ் மாதிரி. ஸோ இந்த சேனலில் அப்கமிங் வீடியோஸாக பிட்ஸ் எப்படி ஏற்றுறது, அதாவது அந்த ரேட்டிங்ஸ் எப்படி ஏற்றி நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் நாம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டுட்டோரியல் வச்சு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி அதிலேருந்து ஏர்னிங் எடுக்கிற வரைக்கும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 2 விஷயம் நம்மக்கிட்ட தேவை. 1, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம். 2, தைரியம். பிகாஸ் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆனவங்களோட இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனவங்க தான் நிறைய பேர். பிகாஸ் அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் எல்லோரும் போடுறாங்க, நம்மளும் போட்டு அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட் அதை பற்றினா நம்ம ஃபுல் நாலேஜை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோவும் இந்த சேனலில் அப்கமிங் வீடியோஸாக நாங்கள் டீட்டெயில்டாக ஒரு டுட்டோரியல் எடுத்து போடுவோம். எப்படி கேஷ் ஃப்ளோ ஆகுது, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக போடுவோம். தேர்ட், வெப்சைட்ஸ் அண்ட் பிளாகிங். ஆமாங்க, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வெப்சைட்ஸ் அண்ட் பிளாகிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டோ அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். பிளாகிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான் இதோட வேலையே. இந்த பிளாகிங்கில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் தெரியுதோ, என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை போஸ்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணணும்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிட முடியாது. இதுக்குன்னு சில க்ரிட்டீரியாஸ் இருக்குது. அதை ரீச் பண்ணால் மட்டுமே நம்ம வெப்சைட்ஸ்லேயும் பிளாகிங்லேயும் ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றியும் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபோர்த், ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபின்னு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நிறையா பேர் கேமரா எடுத்துகிட்டு ஊராக சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எடுக்கிற ஃபோட்டோஸை வச்சு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுங்க பற்றி தான் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு காசு தராங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. ஃபோட்டோஸ்னால் நம்ம சாதாரணமாக எடுக்கிற இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸோ இல்லை சும்மா இந்த ரோட்டில் போகிறப்ப எடுக்கிற ஃபோட்டோஸோ கிடையாதுங்க. நல்லா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் அவங்க காசு தருவாங்க. நாமளும் ஃபோட்டோஸ் காசு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட ஃபோட்டோவில் எடுத்து போட்டோம்னா அவங்க நம்ம அக்கௌண்ட்டே பேன் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி சைட்ஸ்லேயும் நிறைய எக்கச்சக்கமான சைட்ஸ் இருக்குது. இதில் கிராஃபிக் டிசைன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னு கூட சொல்லலாம். கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கான சைட்ஸ் தனியாக என்னென்ன பேசிவ் இன்கம்ஸ் இருக்குன்னு அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னடா இவ்வளோதான் பேசிவ் இன்கம் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது. பட் நான் ரொம்ப நேரம் பேசி உங்களை மொக்கப்போட விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, கான்ஃபிடென்ஸ், இன்னொன்று ஹார்ட் ஒர்க், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாட்டி பேசிவ் இன்கமில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுங்கிற தாட் இருந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின கண்டினியூஸும் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸாக நாங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கீழே போய் கமெண்ட்டில் திட்டுங்க.